ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் அரியலூரில் ஒரு கோவிலை கட்டினார். கங்கை ஆறு வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை நிறுவி அதில் இக்கோவிலையும் கட்டினார். இவர் இந்த கோவிலை கட்டி முடித்த பிறகு இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு போரில் தோற்றுப்போன மன்னர்களிடம் கங்கையிலிருந்து நீரை எடுத்து அதை தலையில் சுமந்து வரச் சொல்லி அபிஷேகம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதன் விளைவாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் வந்ததற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவில் கோபுரம் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை விட சற்று குறைவான உயரம் கொண்டதாகவே கட்டப்பட்டுள்ளது. இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. ராஜேந்திர சோழன் நினைத்திருந்தால் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை விட மிக உயரமான பெரிய கோபுரத்தை கட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் தன் தந்தையின் மீது வைத்திருந்த அன்பின் காரணத்தினாலும் மரியாதையினாலும் தன் தந்தையின் புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் தஞ்சை கோவில் கோபுரத்தை விட கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கோபுரத்தை சற்று குறைவான உயரத்தில் கட்டினார் என்று கூறப்படுகிறது. இக்கோவிலின் கட்டிடக்கலையை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோவிலின் கட்டட அமைப்பையே தழுவியுள்ளது. இந்த இரண்டு கோயில்களிலும் உள்ள சிற்பங்களின் முக அமைப்புகளும் ஒன்றாகவே காணப்படுகின்றன. இந்த கோவிலில் உள்ள லிங்கமானது 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவையும் கொண்டுள்ளது. இந்த கோவிலில் கட்டப்பட்டுள்ள நந்தியானது சுண்ணாம்பு கல்லினால் கட்டப்பட்டதாகும். இந்த சுண்ணாம்புக்கல் நந்தியின் மீது விழும் சூரிய ஒளியானது கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது ஒரு தனி சிறப்பாகும். இந்த கோவிலின் இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலின் வெளியே அதிக வெப்பமாக இருக்கும் பொழுது நாம் கோயிலினுள் சென்றால் குளிர்ச்சியாகவும், கோயிலின் வெளியே குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் கோயிலினுள் சென்றால் வெப்பத்தையும் உணர முடியும். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பற்றி ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.